ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பூண்டு வச்சு ஒரு பிக்கிள் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படின்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற வியூஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே மிஸ் ஆகாம உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த பூண்டு புளிக்காய்ச்சி பண்ணுறதுக்கு பூண்டு தான் மெயின் இன்க்ரீடியண்ட்டு. ஸோ நான் இன்றைக்கி கொஞ்சம் டிமார்ட்லேருந்து இதை ஆர்டர் பண்ணிட்டேன். மோஸ்ட்லி நான் பூண்டு வீட்டே வாங்கி அதை தான் உரிச்சு பண்ணுவேன். ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் குவான்டிட்டி ஜாஸ்தியாக தேவைப்படுறதுனால ஃபஸ்ட் டைம் இந்த பீல்டு கார்லிக் டிமார்ட்லேயே ஆன்லைனில் வாங்கிட்டேன். கொஞ்சம் காஸ்ட்லி தான். 100 கிராம் பார்த்திங்கன்னா 40 ருபீஸ். இந்த பூண்டோட குவாலிட்டி பார்த்திங்கன்னா சூப்பராக, கொஞ்சம் கூட அழுகல் இல்லாமல், ஒரு சொட்டு கூட தோல் இல்லாமல் டிமார்ட்லேருந்து டெலிவரி பண்ணிட்டாங்க. ஸோ 40 ருபீஸ்க்கு இந்த பூண்டு ஒர்த்து தான். எனக்கு தோல் உரிக்க வேண்டிய வேலையும் மிச்சமாயிடுச்சு. இந்த பூண்டு புளிக்காய்ச்சி பண்ணுறதுக்கு ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி எடுத்து அதை தண்ணியில் ஊற வச்சுக்கலாம். புளி ஊறுறதுக்கு தண்ணி ஜாஸ்தியாக ஊற்ற வேண்டாம், கம்மியாக ஊற்றினாலே போதும். ஏன்னா இந்த புளிக்காய்ச்சிக்கு புளி கரைசல் ரொம்பவே திக்காக இருக்கணும். அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். புளி நல்லா ஊறட்டும். இப்போ கேஸ் ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சு அதில் கொஞ்சம் தாராளமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். கண்டிப்பாக நல்லெண்ணெய் தான் சேர்க்கணும். எண்ணெய் நல்லா சூடானதும் அதில் கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் கொஞ்சமாக கடலைப்பருப்பு, அதாவது 1 ஸ்பூன் போல் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு சேர்த்து லைட்டாக வறுத்து விடணும். நல்லா சிவக்க வறுக்க வேண்டாம். நம்ம இன்னும் நிறைய இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ நல்லா வறுத்துட்டுனா கறியை போயிடும். பருப்பு லைட்டாக செவந்ததும் 1 ஸ்பூன் போல் வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். வேர்க்கடலையும் சேர்த்து நல்லா வறுத்து விட்டுக்கலாம். இப்போ காரத்துக்கு ஒரு 4 to 5 மிளகாவத்தல் எடுத்துக்கோங்க. நல்ல காரமான சிவப்பு மிளகாத்தலை பார்த்து எடுத்துக்கோங்க. மிளகாவத்தலை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி இந்த எண்ணெயில் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். உங்களுக்கு காரம் நல்லா பிடிக்கும்னா கூட 2 கூட மிளகாவத்தலை ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெயில் மிளகாவத்தலை இந்த அளவுக்கு வறுக்கிறதுனால சாப்பிடும்போது மிளகாவத்தல் சுத்தமாக காரமே இருக்காது. மிளகாவத்தல் நல்லா செவந்ததும் இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு நல்ல ஃப்ரெஷ்ஷான பச்சை கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். இந்த எண்ணெயில் நம்ம உரித்து வச்சுருக்கிற பூண்டை சேர்த்துக்கலாம். பூண்டை சேர்த்து நல்லா வதக்கி விடணும். நான் 100 கிராம் பூண்டையும் போடல ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சமாக தான் போட்டிருக்கிறேன். இந்த எண்ணெயிலேயே பூண்டு நல்லா வதங்கி இந்த மாதிரி சுருண்டு வரணும். அது வரைக்கும் நல்லா வதக்கி விடணும். பூண்டு நல்லா வதங்கி கோல்டன் ப்ரௌன் வரணுமே தவிர கருகிடக்கூடாது. போதும். பூண்டு இந்த அளவுக்கு வதங்கினதும் இதில் கொஞ்சமாக மஞ்சப்பொடி சேர்த்துக்கலாம். மஞ்சப்பொடி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். கடலைப்பருப்பு, பூண்டு, வேர்க்கடலை எல்லாம் எண்ணெயில் சேர்ந்து வதங்கும் போது நல்ல ஒரு ஸ்மெல் வரும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஊற வச்சுருந்த புளியை இந்த மாதிரி நல்லா கெட்டியாக கரைச்சி எடுத்துக்கலாம். இந்த புளி கரைசலை அப்படியே பூண்டு கூட சேர்த்து கொதிக்க விடணும். இந்த பூண்டு புளிக்காய்ச்சிக்கு நம்ம பூண்டு எந்த அளவுக்கு ஜாஸ்தியாக ஆட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு புளியும் எண்ணெயும் ஜாஸ்தியாக ஆட் பண்ணணும். அப்போ தான் இதோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். புளி கம்மியாக இருந்தாலும் இந்த புளிக்காய்ச்சி நல்லா இருக்காது. அதே மாதிரி எண்ணெயும் கம்மியாக இருந்ததுன்னா சீக்கிரமாக கெட்டு போயிடும். ஸோ இந்த ரெண்டையும் ஜாஸ்தியாகவே ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் நம்ம உப்பு சேர்க்கவே இல்லை. ஸோ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த புளிக்காய்ச்சியை நல்லா கொதிக்க வைக்கணும். நம்ம ஊற்றின புளிக்கரைசல் அவ்வளோ நல்லா கொதித்து ஒன்றுக்கு பாதியாக வற்றி சுண்டி வரணும். அந்த அளவுக்கு கொதிக்க விடணும். பாருங்கள், புளிக்கரைசல் நல்லா வற்றி சுண்டி வந்துடுச்சு. பூண்டும் நல்லா சாஃப்டாக வந்துடுச்சு. இந்த பூண்டு புளிக்காய்ச்சியை நம்ம சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம். சாதத்துக்கு ஊறுகாய் மாதிரி தொட்டுக்கவும் வச்சு சாப்பிட்லாம். பூண்டு நல்லா வெந்து புளிக்கரைசலும் நல்லா வற்றி எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வருது. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக ஃப்ளேவருக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். காயப்பொடி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இது அப்படியே ஒரு சர்விங் பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நல்லா ஆறுனதுக்கப்புறமா தான் மூடி போட்டு மூடணும். இந்த மாதிரி வச்சா 1 வீக் மட்டும் இல்லை, 10 to 15 days வரை இந்த புளிக்காய்ச்சியை வச்சு நம்ம யூஸ் பண்ணலாம். கெட்டு போவே செய்யாது. ஆக்சுவலாக இந்த புளிக்காய்ச்சி மும்பையில் என்னுடைய தமிழ் ஃப்ரெண்ட் சொல்லி கொடுத்ததாகும். நீங்களும் மறக்காமல் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு செம்மையாக இருந்தது. கடைசியாக இந்த புளிக்காய்ச்சி செஞ்ச கடாயில் சட்டி சோறு சாப்பிட மறந்துடாதீங்க. செம்மையாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் SRV கலக்கல்ஸை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you soon in the next video. Bye.